கதவை தரையா. அம்மா உங்களை பார்க்க சம்மந்தி வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. சம்மந்தி வீடா? எனக்கு யாரியா சம்மந்தி? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி யார் நுழைஞ்சாங்கன்னு தெரியல. ஆடி முடிஞ்சு ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தம். அம்மா அவங்க வந்துட்டாங்க. வாங்கம்மா. வணக்கம். என்னடா இது கூத்து? நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நமக்கே வணக்கம்மான்னு சொல்றது? ஏமா என்னமோ சொல்லுவாங்களே திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்சதுன்னு, அந்த மாதிரி ஹால்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னம்மா இது? உங்க வீடு தேடி நல்ல விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கோம். நீங்க போய் இப்படி பேசலாமா? நல்ல விஷயமா? நம்ம 2 பேருக்கு நடுவுல நல்ல விஷயம் என்ன இருக்கு? வந்தவங்க கிட்ட என்ன ஏதுன்னு தன்மையா விசாரிக்கிறதா நாகரிகம். நீங்க பெரிய சீமா, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. நான் என்ன பண்றது? நான் காட்டு சிரிக்கு தானே, எனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? சரி சரி கொஞ்சம் இருங்க. ஆமா என்ன சகதின்னு சொல்லுமா, சொல்லு. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். உங்க மகளை என்னுடைய மருமகளா ஆக்கிக்க ஆசைப்படுறேன். அதனால முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். நான்சென்ஸ். போன்ல இந்த விஷயம் சொல்லாம என்கிட்ட பர்மிஷன் கேட்காம இப்படி திடீர்னு வந்து நின்னா என்ன அர்த்தம்? என்ன கூத்துது? தம்பி பேசாதீங்க. யார் வீட்டுல யார் வந்து பொண்ணு கேட்கறது? இது பாருங்க, தெரிஞ்சவங்களாச்சும் சும்மா நின்று பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. முதல்ல வெளில கிளம்புங்க. என்னமோ முறப்பைய மாதிரில வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம்? ஏமா நீ என்ன எங்களுக்கு ஒட்டா உறவா? என்ன தகுதி இருக்கு நீ எங்க வீட்டு படியேறின? போனா போகுதுன்னு அன்னைக்கு எங்க வீட்டு விசேஷத்துல உன்னை நுழைய விட்டது தப்பா போச்சு. அதையே சாக்கா வச்சுக்கிட்டு சம்பந்தம் வேற பண்ணலான்னு பாக்குறியா? உனக்கு என்னடி தகுதி இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு. ஏமா என்ன இதெல்லாம்? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு டென்ஷன் ஆகுறீங்க? நாங்க ஒண்ணு பிச்சைக்காரங்க இல்ல. உங்களுக்கு கீழ் வீட்டுல குடியிருந்தோம். நம்ம 2 குடும்பத்துக்குள்ள அறிமுகம் இருக்கு, பழக்க வழக்கம் இருக்கு. அதனால முறைப்படி பொண்ணு கேட்க வந்தோம். நாங்க ஒண்ணு பிளாட்பாரம் கேஸ் இல்ல. எங்களுக்கும் ஓரளவுக்கு வசதி இருக்கு. ஏதோ இன்னைக்கு உங்களுக்கு வசதி கூடி போச்சு, பணக்காரங்கள் ஆயிட்டீங்க. அதுக்காக இப்படி எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. இது பாருங்க, நான் எடுத்தறிஞ்சு பேசல, உண்மைதான் பேசுறேன். எனக்கு இன்னைக்கு இருக்க தகுதிக்கு என் தங்கச்சிக்கு கோடீஸ்வரன் மாப்பிள்ளையா பார்க்கலாம். உங்க பையனுக்கு என்ன தகுதி இருக்கு? வேலை வெட்டி பார்க்காம ஊரை சுத்திட்டு திரிகிற சோம்பேறி அவன். என்ன தைரியம் தான் ஏன் தங்கச்சியை பொண்ணு கேட்டு வந்தீங்க? டேய் பாத்தியாடா, உன் பேச்ச கேட்டு வந்ததுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் பாத்தியா? சார் இத பாருங்க, நானும் ரொம்ப பொறுமையா தான் இருக்கேன். நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஒன்னும் சும்மா பொண்ணு கேட்டு வரல. நானும் வித்யாவும் லவ் பண்றோம். உங்க வீட்டு கௌரவம் போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இல்லனா இவ்வளவு இழுத்துட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். என்ன பாஸ்கர் இது? என்னையே சார் அடிக்க வரீங்க? வேணும்னா உங்க தங்கச்சிக்கிட்டே கேளுங்க. ஏன் சார் அவ்வளவு அடிக்கிறீங்க? வித்யா நீயே சொல்லு, ஏன் பேசாம இருக்க? வாயை திறந்து உண்மையை சொல்லு வித்யா. இவங்க யாரும் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லு, நாம இங்கிருந்து போயிடலாம். இவங்க யாரோட சம்பந்தமும் நமக்கு வேண்டாம். நீ சரின்னு சொன்னா போதும், நம்மள யாரும் தடுக்க முடியாது. அந்த பையனை ஏன்டா அடிக்க போற? என்ன ஏது நம்ம வித்யா கிட்ட விசாரி. யோ அவகிட்ட என்ன கேக்குறது? நீ சும்மாரு. என்னமா வித்யா, அந்த பையன் ஏதோ பேசுறான், நீ பதில் சொல்லுமா. சொல்லுமா. சொல்லு வித்யா, நம்ம மேட்டரை உடைச்சு சொல்லு. எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி நம்ம காதலை எடுத்து சொல்லு வித்யா. காதலா? யார் உன்னை காதலிச்சா? நானும் பாக்குறேன், அப்பத்துல இருந்து உளறிட்டே இருக்க. வித்யா என்ன வித்யா விளையாடுறியா? யார் யார் விளையாடுறா? ஏதோ கீழ் வீட்டுக்காரன் சகஜமா பேசினா அதை நீ காதல்னு சொல்லிடுவியா? உன் கற்பனைக்கு நான் தலையாட்டணுமா? பைத்தியக்காரத்தனமா இல்ல? என்ன சொல்ற வித்யா நீ? போது கிளம்புடா. நீங்க 2 பேரும் ஒன்னா சுத்தினத இவ வசதி வந்ததும் மறந்துட்டா. காசு பணம் சேர்ந்துருச்சுல, அதான் எதுவும் ஞாபகம் இல்ல. இதுக்கு மேலேயே இங்க நின்னுட்டு இருந்தா நமக்கு தான் அசிங்கம். வாடா போலாம். வாங்க போலாம். ஆமா இது எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்புங்க, போங்க. இருமா. ஏன் வித்யா இவ்வளவு பச்சையா போய் சொல்ற? வசதி வந்தோடனே ஆளே மாறிட்டல. உன் கழுத்துல எவன் தாலி கட்டா நானும் பாக்குறேன். தாலி கட்ட வெப்பண்டா, அது நீயா இருக்க மாட்ட. போ. ஏய் அமைதியா இரு. போன்னு சொல்றல, போ. பாஸ்கர், அம்மா என்ன பாஸ்கர்? வாமா போலாம். தம்பி இல்ல சார், அவ எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கிளம்புங்க. போங்க போங்க. வாமா.
இவன் பேச்ச கேட்டு இங்க வந்து அசிங்கமா தலை எழுத்து வாங்க. வந்துட்டாங்க. ஏன்டா கண்ட வந்து பேசிட்டு வா. பஸ்காரி, காதலிக்கிறியா? இல்ல. காதல் கிதல் பேசின வெட்டிடுவேன். உள்ள போ. என்ன கோபம் வந்தா என்ன பண்றோட உனக்கு தெரியாத? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன? என்ன சார் இவ்வளவு அப்செட் ஆகி பேசுறீங்க? வேற என்ன சார் பண்றது? என்ன இப்படி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க பெரிய இடம், இதை விட பெரிய கஷ்டம் வந்தா கூட உங்களால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். ஆனா நான் அப்படி இல்ல சார். நான் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட். இதனால எனக்கு பெரிய பாதிப்பு சார். என்ன சார் குழந்தை மாதிரி பேசுறீங்க? இவ்வளவு வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்படி இல்ல சார். இந்த ரஞ்சினி கேஸ்ல நான் தீவிரமா இன்வால்வ் ஆனதுனால தான் இப்ப சஸ்பெண்ட் ஆகி நிக்கிறேன். என்ன சார் இது? ஒரு கேஸை விசாரிக்கிறீங்க, அது உங்களோட கடமை. உங்க மேல உங்களோட டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்குன்னா அது உங்களோட டியூட்டி. ரெண்டுமே ரொம்ப இயற்கையான விஷயங்கள், குவைட் நேச்சுரல். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட நீங்க வந்து சொல்றீங்க? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் இந்த கேஸ்ல இவ்வளவு சிவியரா இறங்கினதுக்கு காரணமே நீங்க தான். ஓ, இட்ஸ் வெரி வெரி ஃபனி. இது மாதிரி வெளியே போயிட்டு சொல்லாதீங்க, சிரிப்பாங்க. சார், ஒரு கொலை நடந்திருக்குன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல தீவிரம் காட்ட வேண்டியது உங்களோட கடமை. அதை தான் நீங்க பண்ணீங்க. சார் நீங்க என்ன சார் பேசுறீங்க? Look, உங்களோட விசாரணைக்கு நான் ஒத்துழைச்சேன். In no way I've tried to influence you. நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையே. எக்ஸ்கியூஸ் மீ ஆதி. வா சுஜாதா. சுஜாதா, எனக்கு என்னமோ சார் பேசுறது ரொம்ப வினோதமா தெரியுது. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் ஆதி. ப்ளீஸ். சார், கொஞ்சம் வரீங்களா? தேங்க்ஸ் சுஜாதா. யா. Oh my. A bunch of jokers. வாங்க. என்ன சார் நீங்க ஆதித்யாவை போய் டிஸ்டர்ப் பண்றீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசலாம்ல? பின்ன என்ன மேடம், எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறாரு. ஓகே சார், இப்போ என்ன நடந்தது அது மட்டும் சொல்லுங்க. மேடம், நீங்க எத்தனை தடவை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க கோர்ட்ல அந்த அபியை சிக்கவைன்னு? நீங்க சொன்னதனால தான் அந்த அபி, தொல்காப்பியன் ரெண்டு பேர் மேலையும் ஸ்ட்ராங்கா கேஸ ஃபைல் பண்ண. மொத்த இன்வெஸ்டிகேஷனையும் பாஸ்கர் மேலையும் அந்த ரஞ்சினியோட முதல் புருஷன் மேலையும் திரும்ப விடாம அபியை சென்டர் பண்ணியே விசாரணை கொண்டு போனேன். கேஸ ஸ்ட்ராங் பண்ண. இவர் என்னடான்னா எதுவுமே தெரியாத மாதிரி கடமை அது இதுன்னு பேசுறாரு. சார், ஆதித்யாக்கு பிசினஸ்ல 1008 டென்ஷன் இருக்கு. அதுல இந்த விஷயத்தை அவர் மறந்துருக்கலாம். ஜஸ்ட் லீவ் இட். இப்போ என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க மேடம். அவ்வளவுதானே, வேலையை விட்டு தூக்கலையே. ஏன் சார், உங்க டிபார்ட்மெண்ட்ல சஸ்பென்ஷன்லாம் ஒரு பெரிய விஷயமா? மேடம், உங்களுக்கு விசுவாசமா நடந்துகிட்டதுனால தான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. டோன்ட் வரி சார், நான் இருக்கேன்ல. உங்களுக்கு ஏற்கனவே ஆதித்யா ஒரு ஃபிளாட் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு. அதோட நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களோ அந்த மாதிரி 3 மடங்கு பணம் மாசம் மாசம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ மேடம். இது இவ்வளவு சிம்பிள் விஷயம். இதை என்கிட்ட வந்து பேசாம ஆதித்யாவை டிஸ்டர்ப் பண்ணி உங்களுக்கு வேற என்ன தேவைனாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகே? எங்களால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஓகே மேடம். மேடம், இப்போ இந்த கேஸ்ல தலையிட்டு இருக்கிற கமிஷனர் ரொம்ப நேர்மையான மனுஷன். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் தானே ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இந்த கேஸ் எப்படியோ கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும். அதை நான் கவனிச்சுக்கிறேன். கிரி. எஸ் மேடம். சார், கொஞ்சம் செட்டில் பண்ணி அனுப்பு. அமௌண்ட் தானே மேடம்? ஆமா கிரி, கொஞ்சம் ஹெவி அமௌண்டா கொடு. ஓகே. தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே. சார் வாங்க, ப்ளீஸ் கம். கொஞ்சம் சீக்கிரம் காஃபி கொண்டாமா. இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க. ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. இல்ல ஆண்டி, நான் உடனே வெளியே கிளம்புறதா இருக்கேன். என்னது இது, வந்தது வராதுமா? உட்காருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். உட்காருங்க. உட்காருங்க. இல்ல அங்கிள், வெளியில போறதா ஒரு ஐடியா. உஷா வந்தா அவளையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. என்ன அது இதெல்லாம்? உஷா உங்களுக்கு வைஃபாக போறவ, அவ மேல உங்களுக்கு எல்லாம் அது உரிமையா? கேரியான்.
இல்ல போங்க. இன்னும் கல்யாணமே நடக்கல, அதனால I wanted to take permission from you. Come on ஆதி, இந்த ஸ்டேஜ்ல நாங்க என்னைக்கோ தாண்டியாச்சு. என்ன அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்? போங்க, கூட்டு போங்க. Thank you uncle. உஷா மேல தான் இருக்கா. Thank you auntie. What a nice chap. எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், நம்ம கிட்ட அன்பா பணிவா மரியாதையா நடந்துக்கிறாரு. பர்மிஷன்லாம் வேற கேக்குறாரு. நம்ம உஷா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. Yeah. காஃபி சாப்பிடுங்க. ஹாய் ஆதி. Hey Usha, what a surprise. நான் வரும்போதெல்லாம் தூங்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு ரெடியாகி ஃப்ரெஷ்ஷா நிக்கிறேன். Very good. Come let's go out. எங்க? எங்கயாவது வெளியே போலாம். It'll be a good outing. Hey, உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் சொல்லு, அங்க போய் சாப்பிடலாம். ஓகே? I'm really sorry ஆதி. என்னால உங்க கூட வெளியில வர முடியாது. நான் வேற ஒரு முக்கியமான வேலையா வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். என்ன உஷா, நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? வெளியில போய் உன் கூட ஜாலியா பேசிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு. அப்படி என்ன வெளியில உனக்கு வேலை? என்ன விட உனக்கு அந்த வேலை முக்கியமா? ஆதி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எதுக்கு? தோல்ஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. நான் அவரை போய் பார்க்கணும், அபியை பார்த்து பேசணும். அப்புறம் ஆஃபீஸ் விஷயமா ஒரு 4-5 இடத்துக்கு வெளியில போக வேண்டியிருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கம். ஓஹோ, அந்த அந்த மாபெரும் திட்டத்தை உன்னால மாத்தி அமைக்க முடியாதா? சாரி ஆதி, நோ வே. So you're trying to avoid me, அப்படிதானே? நானும் அப்படி நினைக்கல. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? No, I can feel it. I can feel it. You're trying to avoid me, no? Thanks so much. கல்யாணத்தை மட்டும் கிராண்டா நடத்திடணும் என்ன? ஆமாங்க. என்ன மாப்பிள்ள தனியா வரீங்க? உஷா இன்னும் கிளம்பலையா? இல்ல ஆண்டி, உஷா என் கூட வரலையா? அவளுக்கு வேற ஏதோ வேலை இருக்கா, முக்கியமான வேலை. உங்களை விட அவளுக்கு முக்கியமான வேலை என்னவா? அத நீங்களே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி மாப்பிள்ள, நீங்க கிளம்புங்க, நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். ஓகே, பாய் அங்கிள். பாய். பாய் ஆண்டி. நான் போயிட்டு வரேம்மா. என்ன உஷா இதெல்லாம்? உன்னை தேடி வந்தவர்கிட்ட மரியாதை இல்லாம ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியா? அவரை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு உனக்கு? என்னம்மா இப்படி கேக்குற? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தோல்ச பார்க்கணும், அபிய பார்க்கணும். எனக்கு ஆபீஸ் வேலை நிறைய இருக்கு. ஆதியோட ஊர் சுத்துறது மட்டும் தான் என் வேலையா? ஓ, ஹாஸ்பிட்டல் போய் நீ என்ன பண்ண போற? என்னம்மா இப்படி கேக்குற? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தோல்ச பார்க்க போறேன். அன்னைக்கு இப்படிதான் விருந்து அது இதுன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்ன பாதியில இழுத்துட்டு வந்துட்டேன். இப்பவும் என்ன போக விடாம தடுத்தா என்ன அர்த்தம்? உஷா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பீரியட் வரைக்கும் தாமா. இதுக்கு முன்னாடி நீ அது இதுன்னு சுத்திட்டு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீ அப்படி இருக்க முடியாதுமா. இன்னொரு வீட்டுக்கு நீ மருமகளா ஆக போற. உனக்குன்னு ஒரு அந்தஸ்து வரப்போகுது. இன்னும் நீ அதே மாதிரி இருக்கிறது தப்புமா. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இத பாரு உஷா, இன்னொரோட ஃப்ரெண்டுங்கிற ஸ்டேஜ் மாறி இன்னொரோட மனைவின்னு ஊர்ல சொல்ற டைம் வந்தாச்சு. என்னம்மா பேசுற நீ? இந்த சொந்தம் எல்லாம் எனக்கு இப்ப வந்தது. நேத்து வரைக்கும் என்ன எந்த சொந்தம் தாங்கிச்சு? என்ன யார் வந்து பார்த்தாங்க? நான் வேதனையில அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு யார் வந்து ஆறுதல் சொன்னாங்க சொல்லு? எனக்கு எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா. இவ்வளவு நாள் அவங்க கூட இருந்துட்டு அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் அவங்கள ஒதுக்குறதா? என்னால முடியாது. உஷா, அம்மா சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஃப்ரெண்ட் வேணாம் சொல்லலமா, எதையும் ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கணும். ஏன்னா இனிமே உன்னோட மேரேஜ் லைஃப் தான் உனக்கு முக்கியம். இது பாருஷா, நம்மளோட ஸ்டேட்டஸ் தெரியாம நீ நடந்துக்காத. என்னது ஸ்டேட்டஸா? நீ எப்பமா ஸ்டேட்டஸ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்ச? அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தானே? ஏமா நமக்கு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வேண்டாங்கிறப்ப தூக்கி எறியறதுக்குமா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப். என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. சரி, கடைசியா நீ என்னதான் இப்ப சொல்ல வர? எக்காரணத்து கொண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னால விட்டு தர முடியாதுன்னு சொல்றேன். உன் லைஃபை நீயே சிக்கல் பண்ணிக்காத உஷா. அப்பா உனக்காக தனியா ஆபீஸ் வச்சு தருவாரு. நீ இனிமே ஆபீஸ் போக வேண்டாம். அபியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றதா உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லது. மா ஸ்டாப் இட். என்ன உளற நீ? நான் இங்க அனாதையா இருந்தப்போ அபி தான் எனக்கு எல்லாமாவே இருந்தா. அபியை விட்டு பிரியறதோ அவளை விட்டு விலகிறதோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது.
அபி ஒருத்தி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உன் பொண்ணு மனசளவுல நொறுங்கி போய் இல்லாமலே போயிருப்பா. உஷா என்னது கோவப்படாம கொஞ்சம் யோசிச்சு பாரு. அன்னைக்கு அப்படித்தான் அபிக்கு பிரச்சனைன்னு சொல்லி வந்தப்போ நான் ஹெல்ப் பண்ணலையா? இங்க பாரு உஷா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எல்லைகள் உண்டு. அது வெறும் நட்பு அவ்வளவுதான். ஆனா உறவுகள் வேற. உறவுகளோட தான் நாம வாழ்ந்தாகணும். அதை புரிஞ்சுக்க. விடுங்க, அவ போட்டும். அவளுக்கு நம்ம மேல பிரியம் பாசம் எதுவுமே இல்லைங்க. நீ போமா, நீ போ. உங்க மேல பிரியம் பாசம் எதுவுமே இல்லங்கறியா? இப்ப என்ன, நான் ஹாஸ்பிடலுக்கு போக கூடாது அவ்வளவுதானே? அப்ப நான் எங்கேயுமே போல. உஷா ஹலோ அம்மா, நான் அபி பேசுறேன். உஷா ஹாஸ்பிடல் வரதா சொன்னா, கிளம்பிட்டாளா? உஷா இனிமே எங்கேயும் வரமாட்டா. அவளை தொந்தரவு பண்ணாத அபி. இனிமே உஷாவுக்கு அவளோட வாழ்க்கை முக்கியம். எல்லாத்துக்கும் அவ அலைய முடியாது. இத பாரு, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், நீ புரிஞ்சு நடந்துக்க. இனிமே நீ உஷாவை தேடி வர்றதோ போன்ல பேசுறதோ எதுவும் வேண்டாம். அவ வேலையை அவ பாக்கட்டும், உன் வேலையை நீ பாரு. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா?